லுசாச்சல் ஆடியோ ஸ்டோரீஸ் பன்மொழி கதைகளுக்கான களம். நான் உங்கள் நீலாழி. இன்றைய கதையை பார்ப்போம். After years of postponing a visit, she finally returns to a house, a tree, and a voice that still seems to wait for her. This is a story about the places we leave and the memories that never leave us. In a quiet corner of Bengaluru stands a home once held together by a father's presence and the fragrance of Parijata Dahu, or Pavaramalli as we call in Tamil, a tree. As time reshapes the streets and relationships, a daughter returns to gather what remains, not in objects, but in echoes, in rituals, and the tender ache of remembrance. This episode is a meditation on loss, belonging, and the strange way homes continue to live within us. பல ஆண்டுகளாக தள்ளிப்போன ஒரு வருகை, ஒரு வீட்டிற்காக, ஒரு பவழமல்லி மரத்திற்காக, நாம் என்றுமே கேட்க காத்திருக்கும் ஒரு குரலிற்காக, அதை பற்றியது இந்த கதை. நாம் விட்டு வந்த இடங்கள் பற்றியதல்ல இந்த கதை. நம் நம்மை விட்டு போகாத நினைவுகளைப் பற்றியது. பவிழமல்லி மனம் கலந்த பெங்களூரில் ஒரு வீடு. ஒரு தந்தையின் இருப்பால் மட்டுமே உயிர் பெற்ற அந்த இடத்திற்கு திரும்பும் ஒரு மகளின் நினைவு பயணம். காலம் மாற்றிய தெருக்களிலும் மங்கிய குரல்களிலும் இழப்பின் மென்மையான வழியிலும் வீடு என்ற உணர்வு எவ்வாறு நம்முள் தொடர்ந்து வாழ்கிறது என்பதை இந்த கதை நமக்கு சொல்கிறது. கதைக்குள் போவோமா? பவழமல்லி மெயின் ரோடை விட்டு இறங்கி வடிவில் நடந்து பெடஸ்ட்ரியன் கிராஸ் வழியாக நூல் பிடித்தாற்போல் நடந்தால் இருகரம் நீட்டி வரவேற்கும் மிகப்பெரிய மல்லிகை மரம். செடியைக் கொண்டே மதில் எழுப்பி அதிலும் படரும் மல்லிகை என ரம்யமான முகத்தோற்றம் கொண்ட வீடு அது. இந்த ஒரு விஷயம் கொண்டே இந்த வீடு புகுந்து விட்டேன். மற்ற இடர் எதுவும் பொருட்படுத்தாது. என் வீட்டு மல்லிகை மரம் பார்க்கையில் அப்பா வீட்டின் பவழ மல்லியின் ஞாபகம். 15 வருஷம் இருக்கும் அவள் அந்த அப்பார்ட்மெண்ட்டை விலைக்கு அண்ணன் சொல்படி வாங்கிய போது. அப்பொழுது நட்ட மரம் அது. அந்த வீடொன்றும் மிக பெரியதில்லை. 1000 சதுர அடி, 2 பெட்ரூம், ஒரு கிச்சன், மிகப்பெரிய ஹால், அதிலே பாதி விழுங்கிய அப்பாவுடைய சுவாமி ரூம் என்று எங்கள் மனதோடு நிறைந்து உறைந்து போன ஜேஆர் ரெசிடென்சி. அம்மா, அப்பா, என் அக்கா, அவளிரு குழந்தைகள், எங்களோடு ஊடும் இழையாய் அப்பாவின் கடைசி தங்கை. இவர்கள்தான் இந்த கதையின், இந்த வீட்டின் பிரதான கதாபாத்திரங்கள். என் மகனிடம் கேட்டால் அது வீடல்ல, ஓர் உணர்வு என்பான். தோட்டக்காரனாகவும் எடுபிடியாகவும் வேலைக்காரனாகவும் முக்கியமாக அப்பாவின் காரியதரிசியாகவும் அபார்ட்மெண்டின் காவல்காரன் என எங்கள் வீட்டு சோமண்ணாவிற்கு பல அவதாரங்கள். என் மகன் பிறந்த பொழுது என் வீட்டு விசேஷங்கள், அவசர கை உதவி, இப்படி எல்லாவற்றிற்கும் சோமண்ணாவின் மனைவி சின்னம்மாதான் துணை. அப்பாவின் ஏற்பாடுதான், வேறு என்ன? அவர் எங்களுடைய ஆணிவேர். இந்த இனிய பெங்களூரில் பென்னரிகட்டா ரோடில் எங்கே நல்ல காய்கறி கிடைக்கும்? நியூஸ் பேப்பரை எப்படி வரவழைப்பது? வீட்டு வம்பு, ஆன்மீகம், ஆனந்த விகடன் கல்கியில் எந்த கதை பெஸ்ட்? எல்லாவற்றிற்கும் கைட் அண்ட் ரெஃபரன்ஸ் அப்பா மட்டும்தான். கை கெட்டும் தூரத்தில் உறவுகள் என்பது சுகம். எதிர்த்தப்போர் அப்பா, அடுத்த தெருவில் அக்கா, இப்படி அமைந்ததால் ஐடி ஜாப், குழந்தை, கல்யாணம், பண்டிகைகள் எல்லாமே அப்பாவை சுற்றியே அமைந்து போனது. அவர் இங்கு வந்தபொழுது பாண்டுரங்க நகர் என்பது ஒரு பொட்டல் காடு. வெயில் மண்டையை பிளக்கும். ஐஐஎம் பெங்களூரை தாண்டியதுமே வெட்ட வெளி மண் ரோடு மட்டும்தான் நம்மை வரவேற்கும். குண்டும் குழியுமாய். அதிலும் ஆட்டோக்காரர்கள் ஈவிரக்கமின்றி அம்போய் என்று இறக்கிவிட்டு போய்விடுவார்கள். சென்னை ஆட்டோக்காரர்களாவது பாவம், அதிகம் கேட்டாலும் வீடு வரை வரவாது செய்வார்கள் என்று நினைக்கிறேன். பெங்களூரு ஆட்டோக்காரர்கள் மன்னர் டைப். மனதிருந்தால் மட்டும்தான். ஹும், அப்படி ஒரு ரகம்.
எப்பொழுதாவது மீனாட்சி மால் எதிரே ஆட்டோ ஏறித்தான் பாருங்களேன், வாழ்க்கையை வெறுத்து விசு படம் போல் துண்டை உதறிப் போட்டு தாண்டத் தோன்றும். அப்பாவிற்கு கழுத்து மட்டும் குறை. என்னது, பெரியதாய் 40/40 இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வாங்கவில்லை என்று. அண்ணா அவனால் முடிந்தது என்று ஏதோ 16, 17 லட்சத்தில் இந்த அபார்ட்மெண்ட்டை வாங்கி அவர் கையில் கொடுத்து விட்டார். வெஸ்ட் மாம்பலத்திலிருந்து பாண்டுரங்க நகர் மாமாவாக ப்ரமோஷன் பெற்று அவர் பெங்களூரு வாசியாகிவிட்டார். இந்த வீட்டிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் அவர் தம்பி ஒரு மிகப்பெரிய வில்லா ஹவுஸ் வாங்கியிருந்தார். அங்கு வாங்கவில்லை என்கிற குறை வேறு சேர்ந்து கொண்டது. இந்த வீடு அவர் உலகமாக சற்று நேரம் பிடித்தாலும் இந்த அபார்ட்மெண்டின் அங்க அடையாளமாய் அவரானதுதான் உண்மை. முதலிலே ஒரு பார்க், பிறகு அங்கொன்றும் இங்கொன்றுமாய் பல் முளைத்தாற்போல் கடைகள், வீடுகள் என இந்த தெரு நிரம்பி வழிய வருடங்கள் பிடித்தது. அவர் பின் ஒவ்வொருவராய் நாங்கள் அவருக்கு அக்கம் பக்கமாக புலம்பெயர்ந்ததில் அவருடைய மதி அல்லது சதி வேலை கண்டிப்பாய் இருந்திருக்கும் என்று எனக்குத் தோன்றும். அப்பாவுடைய ராசி தனிப்பட்டது. அவர் உதவிக்கரம் பெற்றவர்களே அவரை எட்டி உதைக்கும்படி நிகழ்ச்சிகள் அமைந்துவிடும். அல்லது அவரை மதிக்காது ஒதுக்கிவிடும். அப்படி ஒருவேளை இல்லை எனினும் அப்படிப்பட்ட எண்ணப் புலம்பல் நிறைய அவருக்கு உண்டு. 16 தீப்பெட்டிகள் அடுக்கி வைத்தாற்போல் இருந்த இந்த வீட்டை அவர் சோமண்ணாவுடன் சேர்ந்து ஒரு உயிருள்ள இடமாய் அடையாளம் சமைத்தார். தண்ணீர் பிரச்சினை, என்ஓசி வாங்குதல், இபி டிபார்ட்மெண்ட், பிஎஸ்என்எல் போன் போராட்டம் என ஓயாமல் அலைந்து அனைத்தும் இனிதே, தன்னாட்சி பொன்னாட்சி என்று பிரகடனம் செய்த அப்பா அப்பொழுதெல்லாம் அபார்ட்மெண்டின் அசைக்க முடியாத ஹீரோ. கன்னடா ஸ்மிதாவிற்கு பால் காய்ச்ச வேண்டுமா? ஹைதராபாத்திலிருந்து வந்திருக்கும் கவிதாவிற்கு ஆவக்காயின் பதம் சொல்லணுமா? கேரள நாட்டு புது தம்பதியரின் சமையல்காரிக்கு கதவு திறக்க என அப்பா தனது தென்னிந்திய மொழிஜாலம் மற்றும் ஆளுமை காட்டும் அலட்டலை நாங்கள் குடும்பமே வேடிக்கை பார்ப்போம். இவரின் மேற்பார்வையில் தனது தோட்டக்கலை நிபுணத்துவம் காட்ட சோமண்ணா காம்பவுண்டில் இருந்த புடவை பார்டர் போலிருந்த கையகல இடைவெளியில் பூச்செடிகள் நட்டு பிரம்மகமலம், செம்பருத்தி, பவழமல்லி என்று வீட்டிற்கு அழகு சேர்த்தார். 5, 6 வருஷத்தில் ஜேஆர் ரெசிடென்சி பாரிஜாத்தஹூ மனே, பவழமல்லி வீடு என்று அடையாளப் பெயர் எடுத்து தன்னுடைய தனித்துவம் நிலைநாட்டிக் கொண்டு விட்டது. முதலில் அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி, அபார்ட்மெண்ட் வாசிகளின் வழிகாட்டி என புகழ்பெற்ற அப்பாவின் பெருமை மங்க காரணமாக ஷேகர் அங்கிள் வெளிநாட்டிலிருந்து ரிட்டையர்டு மாமாவாக இடம்பெயர்ந்ததும் அயோத்தியா மண்டப சாயல் கொண்ட இந்த அபார்ட்மெண்ட் பெங்களூரு நவீன சாயல் பூசிக்கொள்ள ஆரம்பித்து விட்டது. சாய் பஜன் கேன்சல், கொலுவிற்கு சுண்டல் அலங்காரம் எல்லாம் வேண்டாம், தீபாவளி காலையில் கொண்டாட்டம் நடக்காவிட்டாலும் பரவாயில்லை, இரவில் பட்டாசும் சீட்டாட்டமும் கண்டிப்பாக உண்டு என்று இப்படி இன்னும் பல பல நவீன நாகரீகங்கள். புதிய ஆண்டின் ட்ரிங்க் பார்ட்டி கேளிக்கைகள் இவையெல்லாம் அப்பாவை அந்நியப்படுத்தி அவரை ஓரத்தில் ஒதுக்கி வைக்க அயர்ந்து போனார் அவர். முதலில் பறிபோன அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி பதவி அவருக்கு ஒரு விதத்தில் நிம்மதி அளித்தாலும் மாடியிலே வடாம் போட முடியாது, வாட்ச்மேன் சோமண்ணாவை சிறு பல வேலைகளுக்கு அனுப்பக்கூடாது, இத்தியாதி இத்தியாதி இந்த கண்டிஷன்ஸ் அவரை சங்கடப்பட வைத்தது. மொழி பிதுங்கி ஆளை விடுங்க என்றாலும் மீட்டிங் என்று அழைத்து அவரை ஒப்பீனியன் சொல்ல சொல்லி பின் அதை நிராகரித்து வம்பிழுக்கப்பட்டது போல அவரை ரொம்ப வாட்டியது எனலாம். இது ஒரு சீரியல் கதை போல நான் அம்மா அப்பாவை என் ரெகுலர் வீக்கெண்ட் விசிட்டில் பார்க்கும்பொழுது இவையெல்லாம் அம்மாவின் முணுமுணுப்பாய் என் செவி நிறையும். இந்த ஷேகர் அங்கிளும் அப்பாவும் சிநேகிதர்களா எதிரிகளா என குழப்பம் தரும் விதம் சேர்ந்து அரட்டை அடிப்பார்கள். ஆனால் எப்பொழுதும் வாக்குவாதத்தில் முடியும். அப்பாவை வெகு அக்கறையாக ஹாஸ்பிட்டலில் டிராப் பண்ண முன்வந்து ஹெல்ப் செய்பவர் அப்பாவுடைய பூஜையை கிண்டல் செய்து முறைப்பை வாங்குவார்.
சேகர் அங்கிளின் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணம் ரசிக்கும் அப்பாவிற்கு அவரது பார்ட்டிகள் மீது ஒரு அலர்ஜி. இப்படி ஒரு ஃப்ரெனிமி ரிலேஷன்ஷிப்பாக அவர்கள் இருவரும் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. அப்பாவின் மேற்பார்வையில் தண்ணீர், காய்கறி இவையெல்லாம் முடிந்து போக, ஷேகர் அங்கிளின் புதுவரவில் வீக்கெண்ட் செலிப்ரேஷன்ஸ், கஜிபோ சேல்ஸ் என்று களை கட்ட, தன்னுடைய தம்பி, தன் வீடு, தன் வாசல் என்று ஒதுங்கும் குணம், பெண்களின் தங்கள் புக்ககம் புகுந்தாலும் கொண்டு வரும் சச்சரவுகள், தனையன் அருகில் இல்லாமல் போனது இதெல்லாம் சேர்த்து அப்பாவை தேசாந்திரிகனாகிவிட்டது. அப்பா தன்னுடைய அடுத்த கட்டமான பெண்களின் மண வாழ்க்கை, குழந்தை வளர்ப்புக்கு அசிஸ்டன்ஸ், மகனோடு அயல்நாடு வாசம், கோவில் ரத யாத்திரை என பொழுதை பிரித்துக் கொண்டார். அவரின் இந்த பிரயாண சமயங்கள் தவிர அந்த வீடும் அவரும் இணைபிரியா ஜோடி. அது அவருடைய ஜீவ நாடி என்று சொல்லலாம். அதிகாலை 4:30க்கு விழித்து சுவாமிக்கு விளக்கேற்றி தியானம் என்று 15லிருந்து 30 நிமிஷம் பூனை போல கண்மூடி அம்மா கொடுத்த டீயை குடித்த பின் பூக்குடலை எடுத்து அவர் வாசலுக்கு வந்தால் மணி 6:30 இருக்கும். பாவம், அவர் பறிக்கும் அந்த பூவிற்கும் அந்த அபார்ட்மெண்ட் அவரை வசைபாடும், வம்பு செய்யும். ஆனாலும் அவர் அந்த பவழமல்லி செம்பருத்தி பூக்களுக்கிடையில் தன் தும்பைப்பூ தலையோடு 6 அடி ஆகிருதியில் அழகான முரணாய்த்தான் இருந்தார். பவழமல்லி ஏதோ அவரை இவர்களின் இம்சையை பொறுத்துக்கொள்ள உதவியது போல இருக்கும். அதுவும் டிசம்பர் மாதத்தில் காலை அரை வெளிச்சம் அரை இருட்டில் அபார்ட்மெண்ட் வழி முழுவதும் பவழமல்லி பாதையை விரிக்க பார்க்க மிக ரம்மியமாய் அதைக் கண்டு அப்பாவின் விரியும் புன்னகை எனக்கு அது எப்பொழுதுமே ஹைக்கூவாய் தோன்றும். சேகர் அங்கிளும் அப்பாவிற்கு சளைத்தவர் அல்ல. அவர் இன்னும் கொஞ்சம் செடிகளை வைத்து நுழைவாயில் ஆர்ச் முழுவதும் அலங்கார பூக்கள் என்று தோற்றம் மாற்றினாலும் பவழமல்லி மட்டும் ராஜாதான். அப்பாவைப் போலவே வளையாமல் நிமிர்ந்து நிற்கும். சாயங்கால நேரம் 4:30 மணிக்கு வாசலில் பிளாஸ்டிக் சேர் கையில் வார இதழ் வாசித்தபடி அந்த மரசெடி இடையில் அப்பாவை நீவிர் கண்டிருக்கலாம். எங்கள் பெங்களூருவின் இன்னொரு அடையாளம் தெருநாய்க்கள். இவை எங்களது வீட்டு சமூக ஆர்வலர் ஸ்மிதாவின் தயவால் ஸ்டெரிலைசேஷன் ஆனாலும் வீட்டையே சுற்றி சுற்றி வரும். அப்பாவின் மிக நிஜத் தோழர்கள் இந்த நாய்கள் என்று எனக்கு தோன்றும். அவைகளுக்கு வீரா, தீரா, மாறா என்று பெயரிட்டு சாப்பாடு, பிஸ்கெட் என்று விநியோகம் செய்து விசிறி சாமியார் கணக்காய் நாய்ப்புடை சூழ அப்பா ஊர்வலம் வருவது அபார்ட்மெண்டின் மெயின் சலசலப்பிற்கு காரணமாயிற்று. அப்பாவின் பெட்ஷீட், குவில்ட், காம்பவுண்ட் சுவரில் காயப்போடுவது, அபார்ட்மெண்டின் அலங்காரத்தை அசிங்கப்படுத்துவதாக ஆரம்பித்த தகராறு முற்றி வார்த்தை தடித்து பெரிய சண்டையாய் வெடித்தது. வினை, அப்பாவின் சின்ன சின்ன சுதந்திரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டு விட்டது. அம்மாவும் அக்காவும் பொறுமை இழந்து அப்பாவிற்கு 144 ரூல் விதித்து வெளியே போக தடை போட்டு விட்டனர். அந்த வார இறுதியில் அப்பாவிடம் வேறு வீடு வாங்குவோம் என்று சொல்லி நாங்களும் வீடு தேட முற்பட்டோம். அப்பாவை சந்தோஷப்படுத்த என்று பொன்னியின் செல்வன் நாடகம் என்று சின்ன குழந்தைக்கு வேடிக்கை காட்டுவது போல திசையை மாற்றிவிட்டோம். இதனிடையில் பவழமல்லி மரம் அஸ்திவாரத்தை பாதிக்கிறது. எனவே அதை வெட்டிவிட வேண்டும் என்று அபார்ட்மெண்ட் முடிவெடுத்து எல்லா வீட்டினருக்கும் சர்க்குலர் அனுப்பிவிட்டது. பூகம்பம் போல் அப்பா கொதிக்கப் போகிறார் என்று பார்த்தால், அப்பா வெறுமனே கையெழுத்திட்டு ஜன்னல் வழி வேடிக்கை பார்த்தார். முக்கால் முழ வேட்டி, வெள்ளை தலை என அப்பா அவ்வப்போது தெருவிறங்கி காய்கறி வண்டிக்காரனிடமோ அல்லது 101 விதமாக தோசை போடும் தோசை வண்டிக்காரனிடமோ பேச்சு கொடுத்தவாறே தனது பவழமல்லி மரத்தை உற்று பார்த்தபடி நின்றது கண்டதுண்டு நான். மரம் அறுபடும் தினம் ஜன்னல் வழி வெட்டுவதை பார்த்து எல்லாம் முடிந்து அவர்கள் சென்ற பின் அந்த வெட்ட வெளிச்சத்தில் துண்டாய் நின்ற பவழமல்லியின் எஞ்சிய அடையாளத்தை வெறித்து பார்த்தார். சூழலின் இறுக்கத்தை உணர்ந்த சேகர் அங்கிள் கூட சங்கடமாய் தோளை ತಟ್ಟಿ ಪರವಾಗಿಲ್ಲ ಮಣಿ ಸಾರ್ ಬೇಜಾರ್ ಮಾಡ್ಕೋಬೇಡಿ ಬೇರೆ ಒಳ್ಳೆ ಹೂಚೆಡಿ ಇಡೋಣ வேறு நல்ல பூச்செடி ஒன்றை வைப்போம் என்று நட்பு கரம் வேறு நீட்டினார். இது நடந்து 2 அல்லது 3 வாரத்தில் சாதாரண டைபாய்டு ஜுரம் எமன் கொல்லியாய் அவரை படுக்கடித்து எண்ணி 1 மாதம்
அப்பா தன் மூச்சை நிறுத்திவிட்டார். அம்மா அடித்து சொல்வாள், அந்த மரம் வெட்டிய வேளை அப்பாவும் விழுந்து விட்டார் என்று. அதுவரை அப்பாவின் ஃபோன் வந்தால் வேலை அவசரத்தில் ஏனோ தானோ என்று அட்டெண்ட் செய்யும் நான் அவர் குரலுக்காக ஏங்கினேன். இழப்பு பூதமாய் எங்களை அழுத்தியது. பவழமல்லியின் வெற்றிடம் போல் வீடும் மனதும் அப்பாவின் மறைவுக்குப் பின் வெற்றிடமாய் நெஞ்சுக்கூடு காலியாய் கனத்த நிழல். அதற்குப் பிறகு ஜேஆர் ரெசிடென்சி வீடு பிசினிழந்த காகித புத்தகமாய் எங்களை பறக்கடித்து விட்டது. அம்மா தனியளானாள். அக்காக்களின் அயல்நாடு வாசம், வீடு மாறுதல் எல்லாம் சேர அண்ணா இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டான். பெங்களூரு மூச்சு முட்டத் துவங்கிற்று. நானும் புலம்பெயர்ந்து பல நாட்கள் ஆனாலும் அம்மா, அக்காக்கள், அண்ணா இப்படி நாங்கள் எல்லோரும் கூடிப் பேசும்பொழுது பவழமல்லியின் பெயர் அடிபட்டால் எங்களிடையே கனத்த மௌனம் திரை அவிழும். அதற்குப் பிறகு பெங்களூரு பலமுறை போக வேண்டி வந்தாலும் ஏனோ ஜேஆர் ரெசிடென்சி வீடு வழி மட்டும் செல்ல எனக்கு மனதிருந்ததில்லை. அடுத்த தெருவில் இருக்கும் அக்கா வீட்டிற்கு கூட சுத்து வழியாகத்தான் போவேன். இந்த புது ஊரின் புது வீடு, மனிதர்கள், மிரட்டும் இயற்கை, புரிந்த தனிமை, இன்னும் பிடிபடா ஆஸ்திரேலியன் ஆக்சென்ட் என வாழ்க்கை புதிய மாதிரியில் ஓட பவழமல்லியும் அப்பாவும் ஞாபக ஏடுகளில் இறங்கிக் கொண்டார்கள். ட்ரெயின் பிரயாணங்கள் எல்லாமே அம்மாவோடு பேசியபடி செலவழியும். அப்படி ஒரு உரையாடலில், "நீ வரும்போது நம்ம வீட்டு பலன் ஒழிக்கணும் சரியா? உன்னோடது அப்பாவோடது புக்ஸ் எல்லாம் இருக்கு. எது வேண்டாமோ அத லைப்ரரிக்கு குடுத்துடலாம்" என்றாள். அப்பாவும் நானும் புத்தகப் பிரியர்கள், வெறியர்கள் என்ற பெயரும் தகும். ஒரு பரண் முழுவதும் 300லிருந்து 500 புத்தகங்கள் வரை குறையாத அளவு படுத்து உறங்கிக் கொண்டிருந்தது. அம்மா ஒரு டாஸ்க் மாஸ்டர். ஸ்க்ரம் ப்ராஜெக்ட், எக்ஸிகியூஷன், அஜைல் மெத்தடாலஜி எல்லாம் அவளுக்கு ஜுஜுபி. இதை விடமாட்டாள் என்று எனக்கு புரிந்தது. சரி என்று அம்மாவின் தொணதொணப்பு தாங்காமல் கடந்த டிசம்பரில் வேலை நிமித்தம் மும்பை பின் பெங்களூரு என்ற அம்மாவிற்காக இறங்கி காலை ஒரு 11 மணி வாக்கில் நாங்கள் இருவருமாய் ஜேஆர் ரெசிடென்சி நோக்கி நடந்தோம். தெருவிற்குள் நுழைந்ததுமே நான் கண்டது முதலில் பவழமல்லி மரம்தான். பெரிய மரமில்லை அது. ஒரு பெரிய செடி, அவ்வளவுதான். ஆனால் பூத்திருந்தது. கொஞ்சம் கீழே சிதறியும். முதலில் வா வா என்று இருக்கரம் நீட்டியது போல தோன்ற குரல் கம்ம, "அம்மா பாரேன், பவழமல்லி பூத்திருக்கு" என்றேன். அம்மா சிரித்தாள். என்னை நோக்கி கையை நீட்டியவாறே, "அந்த வேலை ஆச்சு. இத காட்டத்தானே நான் வந்தேன். பாடா பிடிச்சுக்கோ என்னை" என்றாள். "அண்ணா வாடகை வீட்டார காலி பண்ண சொல்லிட்டான். நானே வரப்போறேன்" என்றாள் என் கைப்பற்றி நடந்தவாறே. முக்கால் வேட்டியும் தும்பைப்பூ தலையும் 6 அடி உயரமுமாய் கை பின்னாலே கட்டி, "வீட்டுக்கு வாடா கண்ணு" என்று அப்பா அன்பாய் அழைப்பது போல இருந்தது. Perhaps every listener carries places like this, a doorway we cannot cross again, yet never truly leave it behind. If this story stirred a memory, hold on to it gently. Some home survives only in the remembering. ஒவ்வொருவரிடமும் இப்படி ஒரு இடம் இருக்கும் என்றே நினைக்கிறேன். திரும்பி போக முடியாத, ஆனால் மனதில் என்றும் திறந்த கதவு. இந்த கதை உங்களுக்குள் ஒரு நினைவை எழுப்பியிருந்தால் அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சில வீடுகள் நினைவில் மட்டுமே நிலைத்து நிற்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல கதையோடு அடுத்த வாரம் சந்திப்போம். இது நீலாழி ஃபார் ப்ளூ சாச்சல் ஆடியோஸ்.